தலைமை ஆசிரியர் திரு பக்கீர்சாமி அவர்கள் ஏற்றுகிறார்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம், தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றம் கண்ணன் சார் அவர்கள், சங்கத்தினுடைய முன்னாள் துணைத் தலைவர் திரு கண்ணன் சார் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். அடுத்ததாக நிகழ்ச்சிகள் எல்லாம் துவங்க இருக்கிறது. இந்த முப்பெரும் விழா நிகழ்ச்சி மற்றும் பணி மாறுதல் பெற்ற ஆசிரியர்களுக்கு நடைபெற இருக்கிற பிரிவு உபச்சார விழாவை திரு சி வீரமணி அவர்கள், இரா கண்ணன் அவர்கள், காலமாக நம் இயக்கத்தின் செயல்பாடுகள் பெருமைப்படும் வகையில் அமைந்துள்ளது. துல்லியமாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய நமது நிகழ்ச்சிக்கு வருகை கொண்டிருக்கக்கூடிய டெல்லி சிறப்பு பிரதிநிதி, மாநில டெல்லி சிறப்பு பிரதிநிதி ஐயா அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது. ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக நம்முடைய மாவட்ட இலக்கிய அமைப்பாளர் மோகன் அவர்கள் எம்எல்ஏ அவர்களுக்கு சந்தன மலை அணிவிப்பாளர் இருக்கிறார். அதற்கு நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், ஆண்டிற்கு 38,000 கோடி ரூபாய் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மூலமாக செலவிட வேண்டியிருக்கிறது. அரசு நிறைய நிதி பற்றாக்குறை இருக்கிறது. அதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வருகிற காலங்களில் சரி செய்வார்கள் என்று சொன்னார்கள். அவர் சொன்னதை போல இப்பொழுது நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள், இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்துவிட முடியாத அளவிற்கு கல்வி மத்திய அரசு பட்டியலுக்கு போய்விட்டது. எனவே இந்த ஓய்வூதிய திட்டம் அது மத்திய ஒன்றிய அரசிடமிருந்து அதற்கான சில ஆணைகள் எல்லாம் பெற வேண்டி இருக்கிறது. அவர்கள் சில திட்டங்களை எல்லாம் சட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. இருந்தாலும் மாநில அரசு மிக உன்னிப்பாக கவனித்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிகரான திட்டங்களை மாநிலத்தில் நாம் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு சில குழுக்களை எல்லாம் அமைத்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கான நடைமுறை வந்துவிடும் என்று உங்களைப் போல சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற உங்களுக்காக இருக்கிற நாங்களும் நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த சட்டப்பேரவை நாம் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் 21ஆம் தேதியோடு அங்கே நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நிறைவடைய இருக்கிறது. அதற்கு பின்னால் மாநில சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இந்த கேள்வியை என்னால் ஆட்சி நிறைவடைகிற நேரத்தில் இருக்கிற நேரத்தில் நிச்சயமாக பழைய திட்டத்தை நடைமுறை கொண்டு வரப்பட வேண்டும். உங்களால் தான் சாத்தியம், நீங்கள் செய்யவில்லை என்றால் எங்களுக்கு வேறு யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வியை நிச்சயமாக நாங்கள் எழுப்புவோம். நல்ல பதில் வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம், ஒரு 24,000 பேருக்கு இப்பொழுது புதிய ஆசிரியர்களுக்கான பணி ஆணையை இன்று பேசுவதற்கு பெருமையாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் நானும் உங்களிடம் தற்காலிகமாக விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் பணிவான
தெரிவித்துக் கொண்டு அறிவு சார்ந்த பெருமக்கள் வீட்டிருக்கின்ற இந்த சபையிலே என்னை போன்ற சிறிய அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கொடுத்து அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். அதே போல திருமதி சசிகலா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. திருமதி பவுனி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்யப்படுகிறது. தம்பி வைரமுத்து அவர்களுக்கு தம்பி ஆனந்த் அவர்கள் முன்னாடி அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்ற கோட்டூருடைய 30 விழாவிற்கு வருகை தந்து மாணவ மன்றத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்களையும் ஆசிரியர் மன்றத்துடைய மாநில தலைவர் அவர்களையும் நம்மோடு வருக வருக நமது கோட்டூர் வட்டாரங்களின் சார்பாக வணக்கம். வாங்க வரவேற்கிறோம். அவர்களையும் அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம். மாவட்ட கூறினாலும் அது அவருடைய பண்புக்கும் குறைவாகவே இருக்கும் என்பதை நான் சொல்லி கொஞ்சம் வெளியில வாங்க. ஒன்றிய செயலாளர்கள் சார்பாக நமது மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் அவர்கள் நமது மாநில தலைவர் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் பொன்னாட்டை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். பேச வழியை தந்திருக்கிற மன்னார்குடி ஒன்றிய செயலாளர் அவர்களுக்கு ரமேஷ் தகவல் முப்பெரும் விழாவினை சரி கேமரா பாருங்க. அடுத்ததாக மாநில தலைவர் அண்ணன் அவர்களுக்கு திரு வெக்டர் பெர்னாண்டோ அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவம் செய்கிறார்கள். திரு ஜான் பிரிட்டோ அவர்கள் சந்தன மாலை அணிவித்து கௌரவிக்கிறார்கள். மாவட்ட முன்னாடி வந்து கௌரவம் செய்கிறார். மாவட்டத்தினுடைய மாவட்ட பொருளாளர் அவர்களுக்கு திரு வீரமணி வாங்க இல்லரசு சார். மன்றத்தினுடைய நிர்வாகி புதுக்கோட்டையில் ருத்கலன் அவர்களுக்கு நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சந்திரமாலை நினைவு பரிசை நம்முடைய மாவட்டத்தினுடைய தலைவர் அவர்களும் பொருளாளர் அவர்களும் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். மாவட்ட பொருளாளர் மாவட்ட தலைவர் அவர்களும் மாவட்ட கொள்கை அமைச்சரான மோகன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குகிறார். நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் சந்திரமலைகளுக்கு கௌரவிக்கிறார்கள். மாவட்ட தலைவர் அவர்கள்
மோகன் சார். மாநில தலைவர் அவர்கள் சந்தனமலை நிலைத்து நிகழ்கிறார்கள். மாவட்ட தலைவர் அவர்கள் ஷீல்ட் வழங்குகிறார். மாநில செயற்குழு உறுப்பினர்களும் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்களும் நினைவு பரிசு வழங்குகிறார்கள். கௌரவம் செய்கிறார். மாவட்டத்தினுடைய பொருளாளர் திரு முருகானந்தம் அவர்களுக்கு அடுத்ததாக மாவட்ட கொள்கை விளக்க செயலாளர் திரு பொன்னாடை ஓய்வு பெற்ற ஆசிரியர் திரு கண்ணன் சார் அவர்கள் பாராட்டு விழாவுடைய தலைவர்களே, ஆரூர் தந்திட்ட அருந்தவ முதல்வன் மாநில தலைவர்களே, இக்கட்டான சூழலில் தலைவர் அவர்கள் அறிவிப்பார். நம்முடைய ஒன்றியத்திலிருந்து இருவர் மற்ற ஒன்றியத்திற்கு சென்றிருந்தாலும் அந்த இடத்தை நிரப்புவதற்காக வெளி ஒன்றியங்களிலிருந்து நமக்கு 3 கிடைத்திருக்கிறார்கள். டாக்டர் இணைக்க தம்பி இளவாரன் அவர்கள் தன்னுடைய இயக்கத்திலிருந்து விலகி மன்றத்தில் இணைந்திருக்கிறார். பலத்த கரகோஷத்தோடு கொண்டாடி அளிப்பார்கள். தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியிலிருந்து விலகி தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மன்றத்தில் நினைத்துக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரரை பலத்த கரகோஷத்தோடு வரவேற்கிறோம். தங்களுடைய பணி கோட்டூர் ஒன்றியத்திற்கு மிக தேவை. அன்பு சகோதரி கலையரசி அவர்களுக்கு அவர்களும் மன்றத்தில் மிக தீவிரமாக தன்னுடைய கடமையை நிறைவேற்ற காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பலத்த கரகோஷம் எழுப்புவார் அன்போடு வேண்டுகிறேன். மாநிலத்தினுடைய கொள்கை விளக்க செயலாளர் திரு மோகன் அவர்கள் அடுத்ததாக உரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். அவருக்கு முன்னாடி நிற்க நமது வட்டார தலைவர் திரு வரவேற்புரை செயலாளர்களே மற்றும் ஒவ்வொரு விழாவிற்கு சிறப்பாக வருகை தெரிவிக்கப்பட்டது. மாநில பொதுச்செயலாளர்களே, மாநில தலைவர்களே, கோட்டூர் ஒன்றியத்தை ஒன்றிய செயலாளர் போல நடந்து அவர்களுக்கு அந்த பணிமாறுதலை வெற்றிகரமாக, அதாவது ஒரு துன்பம் ஏற்படும் போது அருள் அவர்களும் இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு நம்மளோடு பயணித்து அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக முத்துப்பட்டை ஒன்றியத்திற்கு செல்கிறார். அவர்களும் அவரோடும் பல்லாண்டு வாழ இறைவனை வாழ்த்தி வேண்டுகிறேன். நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வந்து கொண்டிருக்கிற மரியாதை மோகன் அவர்களுக்கு கோட்டூர் ஆசிரியர் மன்றத்தின் சார்பாக அந்த வாழ்த்துக்களை நன்றியை தெரிவிக்கிறோம். சிறப்பு வாய்ந்த பணிமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆற்றலுக்கு கோட்டூர் ஒன்றிய ஆசிரியர் மன்றத்தினுடைய 30 விழாவினுடைய தலைவர், மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய வயதை பொருட்படுத்தாமல் நிகழ்வை ஒன்றியத்துடைய தலைவரும் அவரை நாம் அழைக்கிறோம். அந்த வகையில் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த விழாவில் பங்கேற்று சென்றிருக்கிற மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய செயலாளர்கள் திரு வி.